வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை, ரூபாய் 1000 கோடி முறைகேடு விவகாரம். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இதை பற்றி தான் இதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பிரதமர் தலைமையில் மே 24 நிதி ஆயோக் கூட்டம். இதில் நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் பற்றி சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சிலோடைய மீட்டிங் வந்து நியூ டெல்லியில் நடக்க போகுது. இந்த கவர்னிங் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இதோடைய சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர், இதோடைய மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸோடைய சீஃப் மினிஸ்டர், யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த யூடியில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் யூடி இதில் இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ், இவங்க எல்லாமே இந்த கவர்னிங் கவுன்சிலோடைய மெம்பர்ஸ். ஸோ இதை பார்த்துக்கோங்க. சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். தென் குடியரசுத் தலைவரின் 14 கேள்விகள். நம்ம எஸ்டர்டே இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். இதில் நமக்கு தேவையான ஆர்டிக்கிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 200, ஆர்டிக்கிள் 201, தென் ஆர்டிக்கிள் 361, ஆர்டிக்கிள் 142, தென் 143. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகிள் கேட்குறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. இதில் வந்து எஸ்பெஷலி 143 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 142 சுப்ரீம் கோர்ட்டுடைய கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். 201 வந்து பார்த்திங்கன்னா கவர்னருடைய அசென்ட் டு பில்ஸ். 201 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர்னர் வந்து ஜனாதிபதிக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய பில்லை பொறுத்த வரைக்கும் அதோடைய பவர்ஸை பற்றி 201 சொல்லியிருக்காங்க. அண்ட் 14 கொஸ்டின்ஸையும் பார்த்துக்கோங்க. எஸ்டர்டே நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். தென் புதிய சுற்றுலா தலங்களை கண்டறிய அமைச்சர் அறிவுறுத்தல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூரிசம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வந்து முன்னாடி இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிசம் பிளேசஸ் வந்து கண்டறிய வேண்டும். அதை டெவலப் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். தென் இதில் ஒரு டிசீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. பொண்ணுக்கு வீங்கி தடுப்பூசி. இந்த டிசீஸ் இதோடைய இங்கிலீஷ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மம்ஸ். இதை பார்த்துக்கோங்க. பொண்ணுக்கு வீங்கி மம்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கை நோக்கி தூத்துக்குடி துறைமுகம். இந்த தூத்துக்குடி போர்ட்டை வந்து விஓ சிதம்பரனார் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, விஓசி போர்ட். இந்த போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் நியூட்ரல் டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. இதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், எடிட்டோரியல் பேஜ். இந்தியா பாகிஸ்தான் போரும் அமைதியும். ஸோ இந்தியா பாகிஸ்தான் வாரை பொறுத்த வரைக்கும் 4 முறை சண்டை போட்டிருக்காங்க. 4 முறை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் வார் நடந்திருக்கு. இனிஷியலி 1947 ஜம்மு காஷ்மீருக்கு வேண்டி இந்த சண்டை போட்டாங்க. பட் இந்த சண்டையை வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் அவங்களோட தலைமையில் சீஸ்ஃபயர் ஆகிடுச்சு. தென் 1965 திரும்பவும் வார் நடந்துச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் சீஸ்ஃபயர் நடத்துனாங்க. 2 நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா அமைதிக்கு திரும்பினாங்க. இந்த 1971 வாரை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சாங்க. இந்த 1971 வாரனால் இந்த 1999 வந்து பார்த்திங்கன்னா கார்கில் வார். ஸோ இந்த மாதிரி 4 ஃபுல் ஸ்கேல் வார் நடந்திருக்கு. பட் தற்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கு. பட் அந்த இன்ஃபில்ட்ரேஷன் எல்லாமே வந்து மிகப்பெரிய வாராக மாறலை. ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சண்டையிலையும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்ரேஷன் கெப்ரால்டர், தென் ஆப்ரேஷன் டெசர்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் இருக்குது. இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா தற்போது இந்தியா பாகிஸ்தானில் வந்து ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு. தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆப்பிள் மேனுஃபேக்சரிங், ஆப்பிள் ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் நடக்க போகிறது இல்லைங்கிறத வந்து ஒரு முடிவுக்கு எடுத்திருக்காங்க. இந்த ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 76% வந்து சைனாவில் நடைபெறுது, 8.4% வந்து இந்தியாவில், 9.9% வந்து வியட்நாமில், அண்ட் சவுத் கொரியா பொறுத்த வரைக்கும் 1.2%. ஸோ 76% மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஐஃபோன் வந்து சைனாவில் நடைபெறுது. இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா இந்த 8.4% உற்பத்தியில் நிறைய ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் திரும்ப அனுப்புகிறாங்க. அண்டு சர்வீஸ் செக்டர்ஸை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா
அமெரிக்கா வந்து இந்தியாவை நம்பி இருக்குது, அண்ட் இந்தியாவும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு அது சாதகமாக தான் இருக்கும். பட் இந்த சிச்சுவேஷனில் அமெரிக்கா இந்த முடிவு எடுத்திருக்காங்க. தென் பாகிஸ்தானுக்கு கடனுதவி கூடாது. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு கிட்ட இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க. IMF வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு $1023 மில்லியன் இந்த ஃபண்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி பை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். $1023 மில்லியன், இதை பார்த்துக்கோங்க. தென் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.3% இருக்கும் ஐநா கணிப்பு. யுனைடெட் நேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய GDP growth வந்து 6.3% இருக்குங்கிறத கணிச்சிருக்காங்க 2025. 2026 பொறுத்த வரைக்கும் 6.4% இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் 2024 4.9% இருந்துச்சு. இது 2025 4.3% குறையுங்கிறத சொல்லியிருக்காங்க. உலக பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் 2024 உலக பொருளாதாரம் வந்து 2.9% இருந்துச்சு. 2025 வந்து 2.4% குறையுங்கிறதையும் கணிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் TNPSC கேட்குறாங்க. அதாவது IMF என்ன சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவோட நிதி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் யுனைடெட் நேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இந்த GDP growth பொறுத்த வரைக்கும் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், உச்சநீதிமன்றத்தின் 11வது பெண் நீதிபதி திரிவேதி ஓய்வு. இதை பார்த்துக்கோங்க. உச்சநீதிமன்றத்தின் 11வது பெண் நீதிபதி திரிவேதி ஓய்வு பெற்றிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் அவங்க இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியில் பின்தங்கிய முற்பட்ட வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு இந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இவங்க இருந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் கேட்டகரைசேஷன் இதை வந்து ஸ்டேட்டும் வழங்கலாம் என்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பாக கொடுத்துருந்தாங்க. இந்த தீர்ப்புலேயும் அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சிலையும் இவங்க இருந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் பாதுகாப்புத்துறைக்கு ரூபாய் 50,000 கோடி கூடுதல் ஒதுக்கீடு மத்திய அரசு திட்டம். ஸோ இதில் பட்ஜெட் அலோகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. 2014-15 பொறுத்த வரைக்கும் டோட்டல் பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோ பார்த்திங்கன்னா 2.29 லட்சம் கோடி 2014-15. 2024-25 வந்து பார்த்திங்கன்னா 6.22 லட்சம் கோடி. இது வந்து 2024-25. தென் 2025-26 டோட்டல் எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா 6.81 லட்சம் கோடி. இது வந்து மொத்த லாஸ்ட் இயரையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது 9.2% இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் அலோகேஷன் தற்போது வந்து பார்த்திங்கன்னா 6.81 லட்சம் கோடி. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இதில் ஒரு டே பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உலக உயர் இரத்த அழுத்த விழிப்புணர்வு தினம் மே 17. உலக உயர் இரத்த அழுத்த விழிப்புணர்வு தினம் மே 17. இதில் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. உப்பை குறைத்தால் உயிர் காக்கலாம். ஹைப்பர் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் உப்பை குறைத்தால் உயிர் காக்கலாம்ங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுடைய சராசரி இரத்த அழுத்தம் வந்து 90/60 இருந்துச்சு. தற்போது இதோடைய சராசரி எவ்வளோ பார்த்திங்கன்னா 130.90. இதற்கு காரணம் சால்ட் என்கிறத வந்து இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. தென் ரஷ்யா உக்ரைன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதை வந்து எப்படி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இஸ்தான்புல் டாக்ஸ். இஸ்தான்புல் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கியில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த பிளேஸில் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதனால் இதை இஸ்தான்புல் டாக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு இஸ்தான்புல் டாக்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. which is related to Russia-Ukraine பேச்சுவார்த்தை or agreement.